Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இப்போதைக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு இது போதும். இந்த வேர்டுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படின்னா ஃபார் நவ். இப்போதைக்கு சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா எப்பவும் போல் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரியே எழுதிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் எது அப்படின்னா இது, சரிங்களா? அப்போது இது அப்படிங்கிறதுக்கு திஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் எனாஃப். எனாஃப் அப்படின்னா என்னதுங்க, போதும், சரிங்களா? இப்போதைக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபார் நவ். ஓகே, திஸ் இஸ் எனாஃப் ஃபார் நவ். இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் என்னது, இப்போதைக்கு நாங்கள் இங்கே தங்குகிறோம். இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்துல தங்கிக்கிறோம், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் நாங்கள், வி. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம ப்ரெசண்ட் ஆர் பாஸ்ட் ஆர் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நாங்கள் இங்கே தங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்ம இப்போ தங்கலை, இதுக்கு முன்னாடியும் தங்கலை, இனிமேல் தான் என்ன செய்ய போகிறோம், தங்க போகிறோம். ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஹியர் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம வில் யூஸ் பண்ணணும், வி வில். ஓகே, இதுக்கடுத்து மெயின் வேர்ப் என்னது, தங்குவது. தங்குறதுக்கு எப்படி சொல்லுவோம், ஸ்டே. we will stay அப்படின்னா என்னது, நாங்கள் தங்குவோம். அடுத்து இங்கே அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அப்போது ஹியர். ஹியர் அப்படின்னா என்னதுங்க, இங்கே. we will stay here, நாங்கள் இங்கே தங்குவோம். இப்போதைக்கு, அப்போது அதுக்கு எப்படி சொல்லணும், for now. ஓகே, we will stay here for now. இப்போதைக்கு நீ என் ஃபோனை பயன்படுத்திக்கொள். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், என்னோடய ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போதைக்கு என்னோடய ஃபோனை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீ செஞ்சுக்கோ, ஒரு விஷயத்தை நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கேன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இன் திஸ் சென்டென்ஸ் நீ அப்படிங்கிறது என்னது, சப்ஜெக்ட். ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம வேர்ப் எழுதணும் இல்லையா? வேர்ப் என்னது, பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் பொழுது கேன் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், யூ கேன். ஸோ இதுக்கடுத்து மெயின் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துலையே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் சிட் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் இந்த பேனாவை யூஸ் பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் திஸ் பென். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து மெயின் வேர்ப் என்ன அப்படின்னா பயன்படுத்திக்கொள். ஸோ அதுக்கு யூஸ். ஓகே, யூ கேன் யூஸ், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம், அதுவும் என்னுடைய ஃபோனை. ஸோ மை ஃபோன். இப்போதைக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபார் நவ். ஓகே, யூ கேன் யூஸ் மை ஃபோன் ஃபார் நவ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு நான் இங்கேயே காத்திருக்கிறேன். ஸோ ஓகே, நீ இப்போ இங்கே வெயிட் பண்ணுறியா, இல்லை நான் போயிட்டு வந்துடவா, நான் கிளம்பி போயிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, நான் இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வந்துரு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிடலாம், ஐ. ஸோ இனிமேல் தான் அந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், வெயிட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஹியர் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஐ வில், காத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வெயிட், மெயின் வேர்ப் எழுதணும் இல்லையா? ஐ வில் வெயிட், நான் காத்திருக்கிறேன். இங்கேயே, ஹியர். இப்போதைக்கு ஃபார் நவ். ஓகே, இப்போதைக்கு நான் இந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன், இப்போதைக்கு நான் இந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், கவலைப்படாதே, இப்போதைக்கு சரியாக உள்ளது. நம்ம ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இப்போதைக்கு இது ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கவலைப்படாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் வரி.
ஓகே, இப்போதைக்கு சரியாக உள்ளது, அதாவது இப்போதைக்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எவ்ரிதிங் சரியாக உள்ளது அப்படிங்கிறதுக்கு, இப்போ உள்ளது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பி வேர்ப் யூஸ் பண்ணணும். அதுவும் நம்ம இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இஸ் யூஸ் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், சரியாக உள்ளது அப்படிங்கிறதுக்கு ஃபைன், இப்போதைக்கு ஃபார் நவ். ஓகே, இப்போதைக்கு இந்த லேப்டாப் வைத்து நான் மேனேஜ் செய்து கொள்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் இந்த லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சப்ஜெக்ட் இஸ் நான், ஐ, தென் இதுக்கடுத்து என்ன எழுதணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேனேஜ் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இனிமேல் தான் அந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஐ வில். ஸோ ஹியர் த வேர்ப் இஸ் மேனேஜ். ஐ வில் மேனேஜ். எதை வைத்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம், இந்த லேப்டாப்பை வைத்து. ஓகே, ஐ வில் மேனேஜ் வித் திஸ் லேப்டாப். இப்போதைக்கு ஃபார் நவ். ஓகே, தட்ஸ் ஆல். ஐ வில் மேனேஜ் வித் திஸ் லேப்டாப் ஃபார் நவ். இப்போதைக்கு அமைதியாக இரு. கொஞ்சம் இப்போதைக்கு அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா there is no subject here. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் ஆர் அது ஒரு ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஹியர் we don't need to write the subject of the sentence. So we are going to write the verb directly at first. ஸோ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து be யூஸ் பண்ணலாம். be quiet. ஓகே, இப்போதைக்கு for now. be quiet for now. ஓகே, இப்போதைக்கு அமைதியாரு. ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்டடு. இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நீ பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. நீ பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். The subject is you. Next we are going to write the verb of this sentence. நீ பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த இடத்துல நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனை செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும், டோன்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா, யூ டோன்ட். ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் டு. நீடுனா என்னது, யூ நீட் டு அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய வேண்டி இருக்குது. பட் இந்த இடத்துல செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறோம். தென் மெயின் வேர்ப் என்னது, பணம் கொடுப்பது. பணம் கொடுப்பதை எப்படி சொல்லணும் அப்படின்னா பே அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இப்போ யூ நீட் டு பே அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா, யூ டோன்ட் நீட் டு பே அப்படின்னா என்னது, நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு for now. That's all. You don't need to pay for now. Okay, இப்போதைக்கு இங்கேயே உட்காரு. இப்போதைக்கு இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹியர் இங்கேயே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு அட்வைஸ் ஆர் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ we can write directly the verb at first. Okay, sit here. இங்கேயே உட்கார். இப்போதைக்கு for now. Sit here for now. இப்போதைக்கு இதை ரகசியமாக வைத்துக்கொள்வோம். இப்போதைக்கு இதை ரகசியமாக வச்சுப்போம், அப்புறமா வந்து அந்த சீக்ரெட் என்னன்றதை நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹியர் நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இதனை ரகசியமாக வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்கிறது, ஒரு ஆக்ஷனை சேர்ந்து செய்யும் பொழுது நம்ம லெட் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா, என்ன யூஸ் பண்ணலாம், லெட் அஸ். லெட் அஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லெட்டஸ் அப்படின்னா என்னது, நம்ம வந்து லெட்டஸ் ப்ளே அப்படின்னா சேர்ந்து விளையாடலாம் அதுக்கான அர்த்தம். ஸோ ஒரு ஆக்ஷனை சேர்ந்து பண்ணும் பொழுது நம்ம லெட்டர்ஸ்ன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். லெட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரகசியமாக வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து லெட்டர்ஸ் கீப் திஸ் சீக்ரெட்.
இப்போதைக்கு ஃபார் நவ். இப்போதைக்கு நமக்கு கூடுதலாக சேர்ஸ் வந்து தேவையில்லை, இப்போதைக்கு இந்த சேர்ஸே போதும் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அப்படின்றது என்னது? சப்ஜெக்ட். நமக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வி யூஸ் பண்ணணும், நாம் அப்படின்றதுக்கும் வி தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி டோன்ட் நீட். வி நீட் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, வி டோன்ட் நீட் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, என்ன தேவையில்லைன்னு சொல்கிறோம்? கூடுதல் நாற்காலிகள். எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மோர் சேர்ஸ். எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரா சேர்ஸ்ன்னு சொன்னீங்க? ஓகே, நம்ம அதுக்கு வந்து எக்ஸாக்டாக மோர் யூஸ் பண்ணாலே போதும். மோர் சேர்ஸ். ஓகே, வி டோன்ட் நீட் மோர் சேர்ஸ் இப்போதைக்கு, ஃபார் நவ். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போதைக்கு அவன் தான் கார் ஓட்டுவான், இப்போதைக்கு அவன் கார் ஓட்டட்டும், நான் அப்புறமா கார் ஓட்டுறேன், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் ஹீ. ஓகே, இனிமேல் தான் ஓட்ட போகிறான் இல்லையா? ஸோ திஸ் இஸ் இன் ஃபியூச்சர். ஹீ வில். கார் ஓட்டுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? டிரைவ் இல்லையா? ஹீ வில் டிரைவ் த கார் ஃபார் நவ். நவ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த ஃபார் நவ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு சென்டென்சஸாக இங்கிலீஷில் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோவாவோ ஒரு கிளாஸாவோ மட்டும் லேர்ன் பண்ணால் போதாது. we have to practice that. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதோடைய முழு பலனும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.